ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல்களை இடைமறித்து அழித்தது இந்தியா. நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய பாகிஸ்தான் 40 தாக்குதல்கள் ஜம்மு விமான நிலையத்தில் மட்டும் நடந்த நிலையில் அனைத்தையும் முறியடித்த இந்தியா. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், லாகூரில் இருந்து திடீரென புறப்பட்ட விமானங்கள் ஆளில்லா பயணிகள் விமானங்களை இயக்கி குழப்பத்தை ஏற்படுத்திய பாகிஸ்தான். ஜம்முவில் முதல்வர் ஒமர் அப்துல்லா தங்கியுள்ள இடம் அருகே பயங்கர வெடிசத்தம். பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஒமர் அப்துல்லா சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்பு. பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் ஆயுதமின்றி கேமராக்களுடன் வந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். 36 இடங்களில் 400 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல். பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை. பூஞ்ச், உரி, அக்னூர் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் திட்டம் முறியடிப்பு. இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தானில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம். எல்லைக்கோடு பகுதியில் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. பயணிகள் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் கேடயமாக பயன்படுத்துவதாக புகார். இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தும் போது கராச்சி, லாகூர் மீது பயணிகள் விமானம் பறந்ததாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம். பொதுமக்களின் குடியிருப்புகள், உடைமைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானின் தாக்குதல் திட்டம் ஒருபோதும் இந்தியாவிடம் பலிக்காது எனவும் திட்டவட்டம். மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதாக மத்திய வெளியுறவுத்துறை விளக்கம். பூஞ்ச் பகுதியில் கிறிஸ்தவ பள்ளியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அருகே வசித்த 2 மாணவர்கள் உயிரிழப்பு. பஹல்காம் தாக்குதல் மற்றும் இந்தியாவின் பதிலடி ஆகியவை குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளரிடம் விளக்கம். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாக அமெரிக்கா, பிரிட்டன் உறுதி. எங்கள் இருப்பிடங்களை லீக் செய்ய விரும்பாததால் இந்திய ட்ரோன்களை நாங்கள் இடைமறிக்கவில்லை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் தகவல். பாகிஸ்தானின் நரிப்படையால் சிங்கங்களை எதிர்த்து போராட முடியாது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இம்ரான்கான் கட்சி எம்பி ஷாஹித் அகமது கடும் விமர்சனம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்தும் வகையில் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தலாம். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம். பிராந்திய ராணுவத்தை பயன்படுத்த ராணுவ தளபதிக்கு 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை கூடுதல் அதிகாரம். அவசர சூழலில் எப்போது வேண்டுமென்றாலும் அழைத்துக் கொள்ள அதிகாரம் அளித்தது மத்திய அரசு. இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் ராணுவ மோதல் குறித்து சிங்கப்பூர் அரசு கவலை. இரு தரப்பினரும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என வலியுறுத்தல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹரியானாவில் இரவு முழுவதும் மின்தடை. இரவில் தாக்குதல்கள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மாநில அரசு. போர் சூழலுக்கு மத்தியில் பஞ்சாபில் இருந்து டெல்லி வந்தடைந்த தமிழக மாணவர்கள். ஜலந்தரில் உள்ள கல்வி நிறுவனத்தில் பயின்று வந்த 12 தமிழக மாணவர்கள் டெல்லி வருகை. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் உணவுப் பொருள் இருப்பு குறித்து ஆலோசனை. மத்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான். தர்மசாலாவில் இருந்து வந்தே பாரத் ரயில் மூலம் டெல்லி வந்த கிரிக்கெட் வீரர்கள். தர்மசாலாவில்
லீக் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நிலையில் டெல்லி மற்றும் பஞ்சாப் அணி வீரர்கள் பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர். நடப்பு IPL தொடர் ஒரு வார காலத்திற்கு மட்டும் நிறுத்தப்பட்டுள்ளதாக BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு. அனைத்து தரப்பு பங்குதாரர்களிடம் பேசிய பிறகு போட்டிக்கான புதிய அட்டவணை வெளியிடப்படும் என்றும் விளக்கம். ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க வாய்ப்பு. தேதி மற்றும் இடங்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என BCCI வட்டாரங்கள் தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சபரிமலை பயணம் ரத்து. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் பயணத்தை ரத்து செய்த குடியரசுத் தலைவர். போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 12 விமானங்கள் ரத்து. உள்நாட்டு பயணிகள் 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவும் சர்வதேச பயணிகள் 3.5 மணி நேரத்திற்கு முன்பாகவும் வர அறிவுறுத்தல். சென்னையில் உள்ள அனைத்து திரையரங்குகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு. முக்கிய இடங்கள் மற்றும் மால்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. வான்வழி கடல்வழி தாக்குதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என தத்ரூபமாக பயிற்சி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்களுக்கான விடுப்புகள் அனைத்தும் ரத்து. வரும் 13ஆம் தேதிக்குள் அனைவரும் பணிக்கு திரும்ப ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவு. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணி. சென்னை DGP அலுவலகம் முதல் தீவுத்திடல் நினைவுச் சின்னம் வரை பேரணி நடைபெறும் என அறிவிப்பு. தொடரும் போர் சூழலுக்கு மத்தியில் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என அதிமுகவினருக்கு EPS வேண்டுகோள். எளியோருக்கான இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்க அறிவுறுத்தல். IPL போட்டி நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படும் என சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இரத்த ஆறு ஓடும் எனவும் பாகிஸ்தானை குறிப்பிட்டு வந்த இமெயிலால் பரபரப்பு. தேசம்தான் முதன்மை, மற்றவைக்கு காத்திருக்கலாம். போர் பதற்றத்தால் IPL தொடர் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் CSK X தளத்தில் பதிவு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.